ஹாய் அல்ல வணக்கம் வசித். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அமாங்கஸ் தான் இருக்கிறோம். அமாங்கஸ்ல என்னடா இந்த புதுசா இந்த மாதிரி கேம் எல்லாம் போடுறேன்னு பாத்தீங்கன்னா ஐடியா கிடைக்கல, அதான் போட்டு வாங்க ஃபைண்ட் தி கேம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஹைட் அண்ட் சீக் இருக்கு, அப்புறமா கிளாசிக் இருக்கு. கிளாசிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட போறோம். கிளாசிக்ல ஸ்கெல்டு தான் விளையாட போறோம். மத்தெல்லாம் ரொம்ப நேரம் ஒரு லைவ்ல மட்டும்தான் நம்ம மத்தெல்லாம் விளையாடலாம். 15 பேர் இருக்கிறது ஜாயின் கைஸ் பண்ண முடியல, வெளில தள்ளிட்டாங்க. ஒருத்தன் ஜாயின் பண்ணிட்டான். ஓகே, 6 பேர் இருக்கிறதுல ஜாயின் பண்ணலாம். நம்ம வர நேரத்துல நம்ம வர நேரத்துல ஏதாவது ஆளுங்க வந்திருக்காங்க போல. வாங்க நம்ம ஸ்கின் இதாங்க என் பெட்டு பனி மனிதன். நம்ம கலர் ஒயிட் கலர் தாங்க மேட்சிங். அதை எவனே எடுத்துட்டான். என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தொண்டை கட்டிச்சு. ஒரே நாள் 3 வாய்ஸ் ஓவர் கிட்டேன். வாங்க இந்த லோட் ஆனோனே இன்ட்ரோ போடலாம். கைஸ், இன்ட்ரோ நம்ம போட்டுட்டோம், அதனால நம்ம லோடிங் இது ஆயிட்டு இருக்கு. கைஸ் நம்ம என்னது கைஸ் இம்போஸ்டருங்க. யாருக்கும் இவ்வளோ சீக்கிரத்துல ஃபர்ஸ்ட்ல வந்ததே இல்லை. டர்ன் இன்விசிபிள் போல. கைஸ் இது ரொம்ப வருஷமா நான் விளையாடிட்டு இருக்கேன். ஆனா இந்த பலூன்ஸ்லாம் தொங்க விட்டது இல்லை. இன்னும் வித்தியாசமா இருக்கு. இவங்க எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு புரியல. எதுவும் இல்லாதப்பயே இது போடுறாங்கன்னா, சும்மாவே புதுசா வந்தப்பெல்லாம் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கே என்ன கிக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா நம்ம மத்த கேம் மாதிரி இல்ல கிக் பண்ணிட்டு, இது எப்படின்னா நம்மள ஓட் பண்ணி கிக் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப இந்த மாதிரி சாட்ல நம்ம ரோப்ளாக்ஸோ வேற ஏதோ மாதிரி சாட்ல ஈஸியா பேச முடியாது. இது வித்தியாசமா நானே சும்மா இல்லாம இப்ப ஐ எம் நாட் அ க்ரூமேட்னு போட்டிருக்கேன். ஆனா முக்காவாசி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கிப்டி ஓட்டு கொடுத்துடலாம். கைஸ் நம்ம ஸ்கிப் ஓட்டு கொடுக்காம இவன் கொடுத்துருக்காங்க. இவன் இல்லைங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானா இம்போஸ்டர். ஏங்க நம்ம சுத்தி வருவோம். யாராவது வேனிஷ் போய் பண்ணிட்டு வரலாங்க. வேனிஷ் இங்க போய் பண்ணிக்கலாம். நம்ம வேனிஷ் பண்ணா தெரிய மாட்டோம். கில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கைஸ் கில் பண்ண முடியல. ஓ, கில் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். திருப்பி பாப்போம். கைஸ் கில் பண்ணவே முடியலங்க. என்னங்க இது, நான் எழுத்தி பாக்குறேன், அதுவும் போக மாட்டேங்குது. கடுப்படிக்குதுங்க என்ன. கைஸ் நானே போடலைங்க, இவனையானுங்க போட்டுன்னு சாவச்சின்னுறானுங்க. கைஸ் நான் ஒரு யூடியூபருக்கு ஒரு கொலாபரேஷன் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு நீங்க 1K லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அதை கூடிய சீக்கிரத்திலேயே நான் போட்டுருவேன். ஏங்க நான் மாட்டின ஒரு ஓரமா இருந்தேங்க. என்ன இந்த லாம்பி மேனி என்ன போட்டு தரான். நானே ஐ டிட் கில் பர்பிள். நான் உண்மையா பர்பிள கில் பண்ணல. யாரோ கில் பண்ணதுக்கு என்ன கில் பண்ண சொன்னேன்னு ஏமாத்துறீங்களா? யாங்கிறேன். கைஸ் என்ன பேசிக்கலான்னு பாத்துக்கினே இருக்கணும். ரோப்ளாக்ஸ்ல மாதிரி விட்டுறக்கூடாது. இவனுங்க எல்லாத்தையும் பாத்துக்கினே இருப்பானுங்க. நம்ம மேலே 2 பேர் ஓட்டு போட்டாங்க. நெக்ஸ்ட் அதான் முடிச்சுட்டுருவாங்க. No one was rejected. நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, பட் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணது கிடையாது. அப்புறமா கமெண்ட் முக்கியமா
நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருந்தாலும் ஆனா யாருமே வந்து கமெண்ட் பண்ணவே இல்லை. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இங்கே நிப்போம். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. டாஸ்க் பண்ணனால கைஸ் எங்க போட்டல்ட்டான், நான் ஓடுறேன், என்ன காப்பாத்துங்க, நம்மள மாட்டி விட்டுற போறாங்க இவனுங்க, நம்ப முடியாது. நான் நிறைய ஏதாவது இம்போஸ்டர் இல்லாம என்னை தள்ளி விட்டுருப்பாங்க. தள்ளி விட்டா என்ன ப்ரோ ஆகும், கேம் விட்டு போயிடும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வேணும்னா போலாம், இல்ல அங்கேயே நின்று பேயா சுத்த வேண்டியதுதான். உங்க பேயா சுத்தணும்னு ஆசைன்னா இந்த கேம்ல வந்து நீங்க பேயா சுத்தலாம். நான் வந்து என்னை மாட்டி விட்டு நான் தள்ள விட போறேன். ஏன்னா அவனை எனக்கு போன என்னை மாட்டி விட பார்த்தான். என்னை மாட்டி விடுங்கள நான் விட மாட்டேன். இந்த கேமும் நான் வந்து உங்க கூட விளையாடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க வந்து 1K லைக்ஸும் அப்புறம் 1K கமெண்ட்டும் நிறைய பண்ணீங்கன்னா நான் அனுப்புறேன். நாம வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. பட் இதெல்லாம் நான் வந்து ஹாலிடேஸ் அண்ட் அதை நான் எப்பெல்லாம் போடுவேன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மட்டும். அந்த டைமிங்ல மட்டும்தான் நான் விளையாடுவேன். மீதி டைம்ல எனக்கு ரொம்ப வேலை அதிகம். ராத்திரி ஃபுல்லா எடிட் பண்ண வேலை இருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம கேமை ஜெயிச்சிட்டோம். நான் என்னை மாட்டி விட்டேன், நான் தொட்டி விட்டுட்டேன். வாங்க திருப்பி போய் ஸ்பான் ஆகலாம். இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்துறேன். அது இந்த இது காஸ்மிக்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா வந்து நமக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கலாம்ல. என்கிட்ட இருக்கு 327 ரூபாயில நான் வந்து 150 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். அப்புறமா 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிறேன். பக்கத்துல வந்து ஒன்று 60 ரூபாய்க்கு 75 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ என்ன பெண்டிங் 2 ரூபாய் தான் இருக்கு. நான் இதெல்லாம் வந்து கரெக்டாக ரெட் கலர் இருந்துச்சுன்னா கைஸ் ரெட் கலர் இருக்கு கைஸ், இல்லை சம்டைம்ஸ் இருக்காது. நான் அதுக்காக திருப்பி இங்கே போயிட்டு எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பியும் போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் என் வாய்ஸ்க்கு பிரேக் தர்றேன். நீங்கள் நான் என்ன பண்ணலன்னு பாருங்க. சரி, என் வாய்ஸுக்கு பிரேக் கொடுத்தோம். நான் ஐ எம் ரெடின்னு போட்டால் தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. சாரி, எனக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் மைக் ரிப்பேர் ஆன காரணத்தில் இப்போ என்ன பார்ப்போம். டிவி சைடில் போகிறது வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து எல்லாரும் லீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதான் நான் சொன்னேன்னே, அவன் போயிட்டான் பார்த்தீங்களா. இன்னும் நம்ம வீடியோ வந்து ரொம்ப நேரம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 30 நிமிட்ஸ்ங்க, 31 நிமிட்ஸ் காரணத்தில் ரொம்ப நேரம் போகுது. இந்த எடிட்டே நான் ஒரு 2 ராத்திரி நான் பண்ணிட்டு இருக்கேன். காலையில நைட்டு 12 மணி வரைக்கும் ஒன்று பண்ணேன். அது வந்து ரொம்ப அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ தான் அது. செகண்ட் வீடியோ இன்னொன்று எடிட் பண்ணேன், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இப்போ வெயிட்டிங் ஃபார் மோர் prayers கைஸ். கொஞ்சம் வாய் கோலர் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க கைஸ். நம்ம தான் கைஸ் இம்போஸ்டரு. விப்பரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடக்குதும் நல்லதான் நடக்கட்டும், பார்ப்போம் என்ன நடக்குது. கொஞ்சம் ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இவனை நம்ம போட்டு தள்ளிடலாம் கைஸ். யாரோ பார்த்தாங்க போல, எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்ததுனாலதான் அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். மற்றவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சும்மா தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். நம்ம 3 பேர்கிட்ட செத்துருக்காங்க. நம்ம போட்டிருக்கோம், அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் கில்லருன்ட்டு. நம்ம இப்படி போறதுனாலதான் அவங்களுக்கு என்னன்னு நம்ம சந்தேகப்படாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிக்கணும். சில பேர்
தெரியாம நியூவா விளையாடுறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ ஆம் த இம்போஸ்டர்னு அவங்களே போய் போட்டுருப்பாங்க. அதனால அவங்க மாட்டிப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வர சண்டே ஆர் ஃப்ரைடே அப்ப நம்ம வந்து நம்ம கசின் சாரி நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம 20,000 rupees எல்லாம் சேர்த்து வச்சு விளையாடினாங்க. அவங்க கூட அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கூட விளையாட போறோம். கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட விளையாட போறோம். நம்ம என்ன சேர்த்து ஒரு 3 பேரு 4 பேர் வந்துருவாங்க. இப்ப ஐசா காய்ஸ் இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்த முகமூடி பார்த்தோன்னு எல்லாம் சந்தேகப்பட்டதுனால அவனை வெளில துரத்துறோம். அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அவன் வந்து இம்போஸ்டர் இல்ல, எனக்கு தெரியும். ஏன்னா நாம தான் இம்போஸ்டரு. எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் இதுக்கு முன்னாடி, இது நான் 2 நாளுக்கு முன்னாடியே எடிட் பண்ணிட்டேன் பாடி. நான் நேத்தே பண்ண வேண்டியது. எனக்கு ரொம்ப நேரம், ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு. அப்புறமா நான் என் எடிட்டர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எடிட் பண்ண வேணாம் ப்ரோ. கைஸ் இவனை வெட்ட வேணாம். இல்ல வேணாம் விட்டுடலாம். அவன் ரிப்போர்ட் கிட் பண்ணிட்டு போறான். எது ஓகே கைஸ், அவன் தான் கைஸ் ரிப்போர்ட் பண்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் மாத்தி விட பாக்குறான்னு நினைக்கிறேன். ஹீரோ லிம்ப மைட் பி த இம்போஸ்டர். கைஸ் நான் இல்லங்க கைஸ், நான் இல்ல. அது ஹீரோ லிம்ப தான் இம்போஸ்டர். இல்ல கைஸ், அது நோ பன்னி தான், ஜூம் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு இம்போஸ்டரா இருக்கும். அவன் எப்படினாலும் இம்போஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி அவன் தான் இம்போஸ்டரா இருந்தான். இன்னும் இம்போஸ்டரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடர்ந்து 3 தடவை வந்து இம்போஸ்டர் வந்திருக்கும். ஃபேண்டம் ஒரு தடவை, அப்புறம் விப்பர் ஒரு தடவை, திருப்பி இன்னொன்னு நான் மறக்கிறேன். இது செகண்ட் டைமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இதே வீடியோ ஒரு 2 தடவை வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப அவன் யார் வந்து கிக் பண்றான்னு பார்ப்போம். நோ ஒன் வாஸ் எஜெக்டட் டைன்னு சொல்லியிருக்காங்க. 3 இம்போஸ்டர். அந்த 3 இம்போஸ்டர் நாம தான் கைஸ். அந்த 3 பேர்ல இவனை நம்ம போட்டு தள்ளலாம்னு நினைக்கிறேன். வேணாம், ஏன்னா இவன் வந்து எஸ்கேப் ஆகி இங்க இருக்கிறவன் போட்டு கொடுத்துட்டு போறான். கைஸ் கில் பண்ண முடியலங்க. கில் பண்ண உடனே வந்து பித்திரி கொடுத்துருக்காங்க. நமக்கு லெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. வெயிட்டிங் ஃபார் தி ஹோஸ்ட். இப்ப என்ன அது கைஸ், நம்ம புக்கார ஸ்கின்னு. இப்ப நம்ம கிட்ட வந்து ஏதாவது மிராக்யூப்ஸ்க்கு போயிட்டு, சாரி ஃபாரஸ்ட்க்கு போயிட்டு ஏதாவது வாங்கலாம். இந்த 100 rupees வச்சுட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம இன்னும் 450 தான் வேணும். 350 தான் வேணும். 350 வச்சு இருந்தா நம்ம வந்து ஒரு லாவா பெட்டு மேட்சிங் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெட் கலர் ஸ்கின் எக்யூப் பண்ணிக்கலாம், மேட்சிங்கா இருக்கும். இப்ப ஒருத்தர் லீவ் பண்ண போனதுனால நமக்கு வந்து இது இல்ல, கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆகல. நான் கொஞ்ச நேரம் வாய்ஸ் ஓவர் தராம இருக்கிறேன். நீங்க நான் என்ன பண்றேன்னு இந்த மாதிரி பார்த்து கத்துக்கோங்க. இல்ல வேணாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லாபியில இருக்க மட்டும் தான் நான் வந்து பேசாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கைஸ், நம்ம ஒரு க்ரூமேட்டு யார் கில்லர்ன்னு நமக்கு தெரியாது. ட்ராக் த க்ரூமேட் வித் யுவர் ட்ராக்கர். இப்ப நம்ம வந்து இதுல நம்ம வந்து இதுதான் கைஸ் பண்ண போனோம். நமக்கு இந்த க்ரூமேட்டு என்னன்னா நம்ம இதுதான் பண்ணணும். அது பேர் என்ன, இது பண்ணிக்கணும். டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா காசு தருவாங்க. ஐ நீட் டு சேஞ்ச் காஸ்மெட்டிக்ஸ். ஆமாங்க, அவன் சேஞ்ச் பண்ணணும். அவன்தான் கைஸ். நான் வந்து இது கைஸ், அந்த அஞ்சலினியோஸ் ஒரு பொண்ணு இருக்கே, அதுதான் கைஸ் இம்போஸ்டரு. ஏன்னா நான் இந்த வீடியோ ஏற்கனவே நான் எடிட் பண்ணதுனால எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நான் சஸ்பென்ஸ் இருக்கணும்ல, பட் இனிமே சஸ்பென்ஸ் இருக்கட்டும். எனக்கு என்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சாலும் நான் சஸ்பென்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஜி கைஸ், எல்லாரும் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. இப்ப யார் இம்போஸ்டர்னு பாப்போம்.
கைஸ் அந்த பொண்ணு தான் கைஸ். லம்பர் பென்னி தான் வந்து கிக் பண்ணிருக்காங்க. வாஸ் நாட் இம்போஸ்டர் கைஸ். நான் சொன்னேன்ல இம்போஸ்டர் இவன் கிடையாது. இப்போ நம்ம இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். we are not dead. எஸ் நம்ம சாவல. இப்போ கோஸ்ட் ஆனா நமக்கு காட்டுமா கைஸ்? எனக்கு இந்த பொண்ணு மேல டவுட்டா இருக்கு. நம்ம எங்க அட்டாக் பண்ணிட போதும் எனக்கு ரொம்ப இருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இதை முடிச்சிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்தது 1 மணி நேரம் மாதிரி தெரியுது. பட் இது நான் ரெக்கார்டிங் பண்ணது ஒரு 31 நிமிட்ஸ். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஒரு 16 நிமிட்ஸ் கிட்ட தான். பட் இதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. 16 நிமிட்ஸ் கிட்ட வந்துட்டோம். இனிமே பிரச்சனை இல்லை. 5 நிமிட்ஸ்லாம் அவ்வளோதான், என்னால தாங்கவே முடியாது. ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கு. திடீர்னு எனக்கு சளி பிடிச்சிக்கிறதுனால என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மற்ற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா என் வாய்ஸ் கிளியரா இருக்கும், கிறிஸ்டல் கிளியர்ல இருக்கும். இந்த கொஞ்சம் அமாங் அஸ்லயும் ரியல் கிரிக்கெட்ல மட்டும்தான் என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாம் சளி பிடிச்சிச்சுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். திருப்பி கைஸ் ஆயிரம் மார்க் திருப்பி காட்டுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பார்க்காது. நான் இது அப்டேட் நான் 2 தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அட்மின்ல போய் கார்டு ஸ்வைப் பண்ணும். கைஸ் இந்த பொண்ணு தாங்க என்கிட்ட வந்து கொலை பண்ண பார்த்துச்சு. தப்பிச்சோம். 80 பிளஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்கும். 120 இன்னும் ஒரு கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா நம்ம இது வாங்கிக்கலாம். லாவா ஸ்கின்னு லாவா. இப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி ஒரு 2 நாள் கிட்ட ஆச்சு. எடிட் பண்ணதுக்கு ஒரு 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. கைஸ் க்ரூமேட் கைஸ் க்ரூமேட் இன்ஜினியர் கைஸ். உங்களுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேம் இன்ஜினியர் ஆகலாம், கொலைகாரன் ஆகலாம், சும்மா இருக்கிறவங்களா. இப்போ வந்து இருக்க டாஸ்க் எல்லாம் பண்ண பார்ப்போம். நம்ம இப்போ எலக்ட்ரிக்ஸ்க்கு போ கைஸ். அங்க ரத்தம் கைஸ், ரத்தங்க. குப்பையா? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? பாலஸ்லயும் இந்த மாதிரி தாங்க இருக்கும், ரத்தம் மாதிரியே இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் குப்பையா தான் இருக்கும். அது வேணும் பெருசா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரும் சாவச்சிட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் போன கேம்லயே சொன்ன மாதிரி யாரோ இந்த நம்ம குரூப்குள்ளேயே யாரோ இருக்கிறாங்க. யாரா இருக்கும் கைஸ்? எல்லாம் அந்த நோன்னு சொல்ற பொண்ணுக்கு தான் கைஸ் போடுறாங்க. ஒன்னு போடுறோம் கைஸ். என்ன நடக்குது பாப்போம். யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம். என்ன சில பேருங்கலாம் வந்து கில் பண்ணிட்டு அவங்களே ஓட்டு போட்டுருந்தால அவங்க தப்பிச்சுப்பாங்க. நம்ம எல்லாரும் அந்த பொண்ணுக்கே ஓட்டு போட்டுருந்தால அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு நம்ம துரத்த போறோம். ஓகே துரத்தியாச்சு. ஏன்னா இம்போஸ்டர் கைஸ். அந்த நம்பர் பை நீ தான் கைஸ் கரெக்டா சொல்லியிருக்கான். அவனை நான் நம்பாதது என் தப்பு தான் கைஸ். இட்ஸ் மை மிஸ்டேக் கைஸ், என் தப்பு. வெயிட்டிங் ஃபார் ஹோஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் கேம்ல நம்ம ஹைட் அண்ட் சீக் ட்ரை பண்ணலாம். மிரா கியூப்ஸ்க்கு போயிட்டு இங்க இந்த 50 வாங்கிக்கலாம். 50 வாங்கினாலும் நமக்கு அந்த லாவா கிட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு அடியா 300 வாங்கினா போறோம், நம்மளால அது கிடைக்காது கைஸ். இன்னும் மீறி இருக்கு கைஸ். நான் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்டு வாங்கி வைக்கணும். அந்த காரணத்துக்கு தான் நான் அது வச்சிருக்கேன். இப்போ இந்த ஓரமா இருக்குது 2-3 நான் வாங்கிட்டு நான் கூடிய சீக்கிரம் இன்னைக்கு இல்ல கைஸ். இன்னைக்குனா உங்களுக்கு இது நாளைக்கு இது வளர்றேன் கைஸ். இது வேணாம், நம்ம அந்த இது வாங்கி அது போய் எக்யூப் பண்ணிக்கலாம் வாங்க கைஸ். பாலிஸ்ல நான் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய மிரா கியூப்ஸ், பாலிஷ் கியூப்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் 2ல நான் நிறைய வீடியோ போட பாக்குறேன். நான் நம்ம அமாங் அஸ், ரோப்ளாக்ஸ்லாம் வந்து ஒரு சீரீஸாவே போடலான்னு இருக்கிறேன் கைஸ். நம்ம க்ரூமேட்டு இன்ஜினியரு. நான் சொன்னேன்ல நீங்க இன்ஜினியர் ஆனா இந்த கேம் ஆகலாம், ரொம்ப ஈஸி. ஒரு எம்பி தாங்க ஏத்திட்டு போயிடலாம். பட் இதுக்கு நீங்க நிறைய வைஃபை யூஸ் ஆகணும். ரொம்ப சீக்கிரம் வைஃபை போயிடும். நம்ம கூடிய சீக்கிரத்துல ஒரு PKXDன்னு ஒரு கேம் இருக்கு. பட் அது விளாட்னா போனே வெடிச்சிடுங்க.
இதுக்கு முன்னாடி நான் என் ஃபோன் வந்து விவோ கைஸ் இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்குது ரேருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒன் என்ன கைஸ் இது பண்ணுவேன்னா கைஸ் கைஸ் அந்த இவனை போட்டு தள்ளிட்டாங்க அவனை போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம நீ சொல்லு நீ வேர் I saw here on number blue. No. Hey, Angelishan, where was the body? எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க அந்த பொண்ணா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாமளும் அந்த மாதிரிதான். I saw you near by your. நான் பார்த்தானான்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தேன். எங்க பார்த்தேன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காய்ஸ் என்ன நடக்குது பார்ப்போம். என்ன நடக்குது கைஸ். இவனை தள்ளியிருக்காங்க. டாடி வாஸ் த இம்போஸ்டர் கைஸ். இவனாங்க கைஸ் விக்டரி 2 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. 3 பேர் தான் இருந்திருக்கும். Guys, எனக்கு சின்ன ஒரு டவுட் இருக்கு. கில்லர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் எக்ஸப்ட் நம்மளை தவிர. நம்ம இப்போ ஹைட் அண்ட் சீக் மாட்டிக்கலாம். இது இன்னும் 2 மேட்ச் தான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்குது கைஸ்? நான் இந்த வீடியோ கைஸ் யாரும் வந்து பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடாம போகாதீங்க. கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டு ரூல்ஸை மடிங்க கைஸ். ராங் வேல வண்டியை ஓட்டாதீங்க கைஸ். இந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, காசு போட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம காசு போட்டு வாங்கல. நம்ம மிரா கியூப்ஸ் அந்த மாதிரி கியூப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அங்க ஒரு கறி மாதிரி நடந்து ஓடிட்டு இருக்குல்ல கைஸ். அது வந்து என்னன்னா அது வந்து 5000 பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் கைஸ் என் நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான் வந்து 20000 பீன்ஸ் கிட்ட போட்டு வச்சிருந்தாங்க. நான் அடுத்த வீடியோ அவங்கள பத்தி நான் பேசலாம்னு நினைச்சா கூட என்னால முடியாது. ஏன்னா அவங்க நான் வந்து கால்ல பேசுவேன். கால்ல பேசும்போது கைஸ் அம்மாங்க சொல்லிச்சு இப்ப சொல்ல போறாங்க. அவங்களால என்ன மெர்ஜ் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுவே என்னால பண்ண முடியல ரொம்ப நேரம் கைஸ். ரொம்ப மணில இவனை வந்து ஏன் இவனை இப்போ இம்போஸ்டர்னு காட்டுறாங்கன்னா, இவன் தான் வந்து கொலைகாரன். இவன் வந்து நம்மள கொலை பண்ணுவான். இவன் ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்கான். நம்ம இவனை போய் அடிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்க் எல்லாம் முடிக்கணும். நான் இங்க வந்து பாக்குறேன். கிட்டத்தட்ட இங்க எதுவும் டாஸ்க் இல்ல. சைட்ல அங்க டைமர் காட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் காட்டுது. அந்த எக்ஸ் பக்கத்துல ஒரு கீழே அவன் காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அது அவன் ரெட் கலர் ஆனா நம்ம கிட்ட வந்துட்டான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டான். ப்ளூ கலர் ஆனா அவன் நம்ம கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறான். இது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறான். இந்த மாதிரி கலரே இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட நம்ம சைட்ல இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது நம்ம 3rd டாஸ்க் இந்த வீடியோல. நமக்கு நிறைய டாஸ்க் இருந்தாலும் நம்ம பண்ணால போய் கைஸ் அவன் எந்த பக்கம் வரான்னு நினைக்கிறேன். ஆமா எந்த பக்கம் அவன் வரும்போது ரெட் கலர்ல காத்துச்சுல, சொன்னேன்ல ரெட் கலர்ல காத்துட்டு நம்ம இங்க போய் நிற்போம். போட்டுட்டாங்க. அவன் எந்த பக்கம் வரான், நம்ம அந்த பக்கம் வரும்னு நினைச்சேன் கைஸ். இப்ப நம்ம பேய் ஆயிட்டோம். அதனால நம்ம இங்க சந்தோஷமா விளையாடலாம். சுத்திருக்கனாலே ஆனா சுத்தி வரலாம். இங்க ஒருத்தவன் தான் வந்து ப்ரோவான்னு நினைக்கிறேன். அவன் தான் இங்க டாஸ்க் எல்லாத்தையும் முடிஞ்ச வைக்க பண்ணிட்டே இருக்கிறான். கில்லர் வந்தோடனே அவன் டாஸ்க் விட்டுட்டு போயிடுறான். நம்ம அந்த கில்லர் வந்தாக்குறோம், நம்ம அது பண்றோம். இப்ப அங்க இன்னொருத்தவன் இவன் கேமரா கிட்ட நிக்கிறான். 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேர் செத்துறவங்க நினைக்கிறேன். செக்யூரிட்டி கிட்ட நிறைய கில்லர் வந்துட்டான். இப்ப நம்ம கண்ணாடி வழியா பார்க்கலாம் கைஸ். லெஃப்ட் சைட்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட் பாடி
கைஸ் நம்ம இங்க சுத்தி சுத்தி வரலாம். இங்க இங்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். 4 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்க பீஸெல்லாம் இருக்கு. அந்த எனக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு எது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்டேட் விட்டா எனக்கு சொல்றேன்னாங்க. சொல்லல. நம்ம பார்ப்போம். கைஸ் யாராவது டிஸ்கார்ட் வச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசலாம். என்ன நடக்குது? சுத்தி சுத்தி வந்த என்ன காலத்தில் போகிறது. Singing some one song. Guys யாரும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம பேரே வரலாம். இங்க யாரும் இங்க உஷாரா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏஎஃப்கே பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா இவன் வந்து டாக்டர் கிட்ட போறதுக்கு சம்பளம் லேட்டான்னு காசும் இல்ல ஒண்ணும் இல்ல. 2 பேர் நம்ம பார்த்துட்டோம். அவன் இங்கதான் இருக்கிறானுங்க 2 பேரு. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அங்க ஒரு இங்க ஒருத்தன் இருக்கிறான். கைஸ் ரெட் கலர்ல ஆயிடுச்சு. இன்னும் 35 நிமிஷத்துல இருந்து இது ஆயிடும். இது ஆகலன்னா அவன் கொலை பண்ணலன்னா நம்ம வின் பண்ணிடுவோம். நம்ம இந்த வீடியோவை சீக்கிரமா முடிக்க போறோம். கைஸ் அவன் கொலை பண்ணாம அதை சுத்தி வந்துட்டு இருக்கான். கொலை பண்ணிட்டே இருக்கணும். அமுக்கி பிடிக்கணும். கைஸ் அமுக்கி பிடிக்காம விளையாட்டு இருக்கான். அமுக்கி பிடிச்சா அதான் அங்கேயே முடிஞ்சிடும். கைஸ் நம்ம டெட் பாடிங்க. நம்ம பெட்டு நம்ம ரோஜா பூ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம செத்துட்டோம்னா அது அங்கேயே ஒரு மாதிரி அதுவும் செத்து போயிடும். ஆனா இது என்ன கண்ணு மாதிரி நிக்குது எனக்கு புரியல. சுத்துடு சுத்துது கண்ணாலே. நம்ம இதைக்கும் நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. இது செத்ததான் 4 வீடியோ. கைஸ் விட்டுறீங்க. கேம் ஓவர். இன்னொரு ரவுண்டோட நம்ம முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? அது அங்க இந்த கைஸ் நம்ம கொம்புக்காரன் தாங்க அட்மின். பாப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன நடக்குது? போறதுக்கு எதுவும் இல்லைங்க. எடிட்டிங் போன் வேற கொதிக்குதுங்க. வெயில் வேற அடிக்குது. ஏற்கனவே போன் கொதிக்குது. விட்டா போன் வெடிச்சிரும். போடாதுக்கு சார்ஜ் வேற போட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என் வாய் வெடிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம வேறத்துக்கா போயிட்டு வரலாமா? வேணாம். என்ன சொல்றீங்க? கைஸ் லீவ் கேம் கொடுத்துடலாங்க. இல்ல ஃபைண்ட் கேம் உள்ள போயிட்டு இந்த ஒரு கேமோட முடிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். இனிமே நான் வந்து 30 நிமிஷத்துக்குலாம் வீடியோ போட மாட்டேன். முடிஞ்சா 25 நிமிஷம் வைக்கலாம். இதுவே நான் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு 3 நாள் கிட்ட நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சேர்த்தா 3 நாள், நெக்ஸ்ட் சேர்த்தா 2 நாள். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் லாவெண்டர் கைஸ் உங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கேரக்டர் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஃபயர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. யார் அப்புறம் 11 ஃபேன்ஸ், மைக் ஃபேன்ஸ், நிறைய எத்தனை ஃபேன்ஸ், யார் என்ன ஃபேன்ஸ், உங்களுக்கு யார் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் அதெல்லாம் உங்களுக்கு போட்டுருங்க. உங்களுக்கு காம்போஸ்லாம் எது பிடிக்குமோ அதெல்லாம் ரெட் கலர் ஃபயர் ஹார்ட் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். நம்ம இந்த இந்த இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இல்லை, நான் வந்து திருப்பி லாபிக்கு போகும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். கைஸ் அவன் இந்த பக்கம் தான் வரான். கைஸ் அவன் இந்த பக்கம் வந்துட்டான். நம்ம அந்த பக்கம் போயிடலாம். சார் அந்த பக்கம் வந்தாச்சு. ஏதாவது பண்ணுவான். கைஸ் இங்கே டவுன்லோட் கைஸ் நம்ம இது வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். இல்லைன்னா கட்டுப்படிக்கும். ஏன்னா டைம் எடுக்கும் அந்த டவுன்லோட் பண்ணும்போது.
நான் மோஸ்டா வந்து அவுட் ஆகுது எல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது தான். கம்யூனிகேஷன் டேட்டா சொன்னல, கம்யூனிகேஷன் டேட்டா சைட்ல டாஸ்க் போட்டுட்டு அது மாதிரி முடிச்சுட்டு வந்துடலாம். இங்க தாங்க இங்க இருக்கா கைஸ். நூபு போல கைஸ். நம்ம தான் தோத்துட்டு வரோம். இல்ல நம்ம தான் தோத்த மாட்டான். திருப்பி அங்கேயே போயிடலாம். ஆமா அங்க இல்ல, நம்ம இங்கேயே நின்று பார்ப்போம். மழை வந்து 2 இது பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வேலை முடிச்சுட்டு திருப்பி மேலே போகணும். வாங்க. அட்மின் கிட்ட தான் இருக்காது. யூஸ்வலா அட்மினும் கம்யூனிகேஷனும் எல்லாத்துலயும் இருக்கும். ஓட்டுல நிறைய இருக்கும், கம்யூனிகேஷன்ல நிறைய இருக்கும். நிறைய எல்லா டாஸ்க்கும் முடிக்க போறேன். இன்னும் அப்புறம் சாப்பிட்டாச்சு ஆயிடுச்சுன்னா அதுதான். இன்னும் 0 செகண்ட் சாப்பிட்டாச்சு ஆயிடுச்சு. நம்ம முடிச்ச உடனே நம்ம முடிச்சிட்டாங்க. அவனுக்கு திமிருதாங்க கைஸ். எல்லா கோஸ்டும் இங்கே நிக்குதுங்க கைஸ். அடுத்த கேம்ல நம்ம அட்மினா வந்தோம்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க. டிஃபீட் ஆயிடுச்சான். அங்க ஒருத்தன் வந்து ஒளிஞ்சி நின்றுருக்கான் கைஸ். இட் இஸ் டைம்ஸ் டு பை லாவா கைஸ். இந்த வீடியோ நம்ம இந்த லாவா வாங்கிட்டு நான் முடிக்க போறேன் கைஸ். வாங்கிட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். இங்க எக்யூப் பண்ண வேணாம், பெட்டுல இருக்கும். பெட்டுல தான் வந்து பெட்டு மட்டும்தான் நம்ம தனியா இருக்கும். பெட்டு போலாமா? இல்ல இதுக்கு பெட்டுக்கு போயிடலாம். அங்க போயிட்டு இதுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா சுத்தி வந்தேனே. தேங்க்யூ ஃபார் மை சீயிங் மை வீடியோ. மக்களே என் வீடியோவை பார்க்கிறதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோக்கு உங்களுக்கு